பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எங்க எங்க என்ன அவரை காணோம்? என்ன நீ என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் வந்துடுறான்னு அவனு நிச்சயமா வந்துருவேன்னு தான் சொன்னான். அவன் யாரு? அவன் தான் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு குமார். ஏன்பா அவன் வர்ற மாதிரி தெரியலையா? நோனோ அவன் எப்படி வந்துருவான்? ஊர்ல பெரிய மனுஷன் நானே வந்துட்டேன். என்னை விட பெரிய மனுஷன் யாரா இருக்கா அந்த ஊர்ல? ஹலோ தியாகர். வாங்க வாங்க. வாடா குமார். ஏன்டா இவ்வளவு லேட்டு? சாரி லேட் ஆயிடுச்சு சார். பரவாயில்லப்பா, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இவர்தான் ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்லயே பெரிய பொதுநல தொண்டரு குமார். இவர்தான் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்லயே பெரிய சுயநல தொண்டர் சுந்தரம். ஏய், what do you mean? அவன் இப்படிதான் ஜோவியலா பேசுவான். டேய், குழந்தைக்கு வாழ்த்து சொல்றதை விட்டுட்டு நீ பிறந்த நேரம் இந்த வீட்டுல செல்வம் இருக்கணும், 100 ஆண்டு காலம் நல்லபடியா இருக்கணும். மாமா நேரமாச்சு, குழந்தைக்கு ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க. நல்ல பேரா? பில்லா ஆ? நல்லா இல்லையா? வேண்டாம் வேண்டாம். ரங்கா ஐயையோ, அதுவும் வேண்டாமா? கண்ணாயிரம்? வெறும் கண்ணாயிரமா இல்ல கைதி கண்ணாயிரமா? என்னப்பா அது, உங்களுக்கு இந்த போலீஸ்காரன் புத்தி போகலையா? கொலகாரன் கொள்ளக்காரன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா செய்ய சொல்ற? பழக்க தோஷம். சுந்தரம், நீயே ஒரு நல்ல பேரா சொல்ல. உன்னை விட பெட்டராவே சொல்றேன். தங்கமுத்து. ஏன் நல்லா இல்லையா? பொண்ணு ரங்க, வெள்ளிமலை. தங்கம், முத்து, பொண்ணு, வெள்ளி பேர் வைக்கிறவங்க கூட பணக்கார புத்தி போகலையே. நீதான் சொல்ல, உன் புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை பேரா? நானா? ஆமாடா, நீயே சொல்ற. ஆமாங்க, நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லுப்பா. அன்பரசன். அன்பரசன் நல்லதான் இருக்கு, அதே வச்சிருவோம். அன்பரசன். நீங்க கவலைப்படாதீங்க,
எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னீங்க? வாட்ட சாட்டமா, கருப்பா, கம்பீரமா. என்ன மாதிரி இருப்பானா? ஆ? சார் இவன் தான் சார், இவனே தான். What are you talking? இவன் என் மகன் தியாகுவோட ஃப்ரெண்டு குமார். சார் சத்தியமா சொல்றேன் சார், இவன் தான் சார், இவன் தான். குமார், இவர் வீட்டுக்குள்ள நீ புகுந்து ஒரு நாள் பூரா இவரை சாப்பிட விடாம பட்டினி போட்டேன்னு புகார் கொடுத்திருக்காரு. இது உண்மையா? உண்மைதான் சார். குமார், பின்ன என்ன சார், இவர் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளிங்க போனஸ் கேட்டாங்கிறதுக்காக 1 வருஷம் மில்லைய மூடி வச்சிட்டாரு. மில்லு தொழிலாளிங்களோட குழந்தைங்க குட்டிங்க பசியும் பட்டினியுமா துடிக்கிறாங்க. அந்த பசியும் பட்டினியோட கொடுமை இவருக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரே ஒரு நாள் இவரை பட்டினி போட்டேன். அதுக்கே புகார் கொடுக்க வந்துட்டாரு. சார், என்ன பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஏத்துனா கொடிமரம், இறக்கினா கைகாட்டி மரம், படுத்தா பாய்மரம், மொத்தத்துல தோழர்களுக்கு ஆலமரம், துரோகிகளுக்கு தூக்கு மரம். குமார், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சட்டப்படி நீ செஞ்சது குத்தம். இவர் உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு. நான் நடவடிக்கை எடுக்க போறேன். புகாரில் புகார், என் மீதே புகார் சொல்கிறார். என்னப்பா சொல்ற? காசு பணம் புகாத இடத்துல இவரு புக முடியல, அதான் என்ன பத்தி புகார் சொல்றாரு. சார் அந்த புகார் மனு கொடுங்க. ஏ, பசியோட கொடுமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே மில் தொழிலாளிகளை பட்டினி கிடக்க நான் விட மாட்டேன். உடனே மில்ல திறந்து போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்றேன். வெரி குட். நான் வரேன் சார். குமார், ரொம்ப நன்றிப்பா. நான் வரேன். குமார், கவர்மெண்ட்டும் காக்கி சட்டையும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சுட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மூடி கிடந்த மில்ல திறந்து வச்சிட்டீங்க. பசியும் பட்டினியுமா கிடந்த எங்க பிள்ளைய வைத்த நிரப்பிட்டீங்க. மொத்தத்துல எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டீங்க தம்பி. நீங்க என்னன்னைக்கு நல்லா இருக்கணும் தம்பி. குமார் 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 என்னோட ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஓரம் கட்டி இருக்க? நாங்க ரெண்டு புருஷ முண்டாட்டிங்க. புருஷ முண்டாட்டியா? புருஷ முண்டாட்டினா வீட்டுல இருக்க வேண்டியதானா? இங்க என்ன வந்த? வீட்டுல ஒரே கும்பல், அதான் இங்க வந்தோம். நான் ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர். சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ்ல வந்து சொல்லு. ஓடானா ஓடானா? ஏய், நீ விஜிலன்ஸ் ஆபீசரா? ஆமா. ஏய், சொல்றா. வந்து வந்து ஏய், தம்பி எழுந்திரி. ராஸ்கல். இந்தா, இவனை நீ திருப்பி அடி. எழுந்துடா. ஏய், இந்தாமா, இவன் மூஞ்சில காரி துப்பு. ஏய், துப்புமா. போடா. சார், சமயத்துல வந்து எங்களை காப்பாத்துங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. ரொம்ப நன்றிங்க. என்ன தைரியம்டா உனக்கு? கூட பிறந்த அண்ணன் இருக்கிறங்கிற மரியாதை கூட இல்லாம பட்ட பகல்ல குடிச்சிட்டு இருக்கிற நீ. அது வந்து பேசாத. வர வர ஒரு நடவடிக்கை கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் என்ன விட்டுட்டு குடிச்சிருக்கிறியாடா நீ? இன்னைக்கு என்ன மரியாதை மாறி இருக்கு? ஐயோ, மரியாதைக்காக மறைச்சு வச்சேன். உனக்கு ஒரு பெக்கு கொடுத்தா எனக்கு கிக் இறங்கிடுமே அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சேன். அறிவு கட்ட முண்டம் அண்ணனுக்கு ஒரு பெக் போடு. வாடா, இது யாரு? உன் தம்பியா? முதலாளி, வீட்டுக்கு ஒரு அல்சேஷன் ஆய்வுன்னு கேட்டீங்களே, அதான் கொண்டாந்தேன். என்ன பண்ணும்? பிஸ்கட்டை தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே கப்பு, பந்த தூக்கி போட்டீங்கன்னா ஓடி போய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்டே கொடுக்கும். ஏய், இது தெருவுல போற நாயே செய்யுண்டா. நான் ஒரு ஆளை முறைச்சு பார்த்தேன்னா இது கடிச்சு கொதருமா? முறைச்சு பாருங்க முதலாளி, உடனே கடிச்சு கொதரும். அப்படியா? ஹே ராஜா, அங்க பாரு, ட்ரை பண்ணு. டேய், நான் அவுத்து விடுறேன். சீசர், இப்படி.
ஏயா ஒரு தப்பு பண்ணாத இந்த பையன் மேல உங்க நாயை விட்டு கடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு தானே எங்க பையனை உங்க வீட்டுக்கு வேலைக்கு நினைச்சது. ஏய் போங்கடா நாய்களா, என்னையா கேள்வி கேக்குறீங்க? நாய் என்ன கடிக்கத்தாண்டா செய்யும், அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? சாதாரணமா சொல்றீங்களா ஐயா? பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? என்னையா பொல்லாத உசுரு, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டை ஏழைங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையன் செத்தான்னா ஏழைங்களை ஒரு எண்ணிக்கை அது மட்டும் குறைஞ்சது. இல்லையா, என் நாய் கடிச்ச அந்த பையன் செத்தான்னா பணக்கார நாய் கடிச்சதுன்னு ஊர்ல பெருமையா பேசிக்குவாங்க. யோ ஏன் இன்னும் எல்லாம் நின்னுட்டீங்க? அண்ணன் தான் சொல்லிட்டாருல்ல, போயிடுங்க. இல்ல அண்ணன் பார்வை உங்க மேல பட்டுது, நாய் எல்லாரையும் கடிச்சு கொதறிடும். இவங்களை கடிச்சா நம்ம நாய் வாய் அசிங்கமா போயிடும்டா. இவங்க உடம்புல என்ன கரியா இருக்கு? எலும்பு இருக்குல்ல. அத சொல்லு ஐயா, முடிவா என்ன சொல்றீங்க? என்ன செய்யணுங்கிற? வேணும்னா ஒண்ணு சொல்றேன்ப்பா. நாய் பையனை கடிச்சது இல்ல, பையனை நாயை கடிக்க சொல்லி சரியா போதும். என்னடா கரெக்ட், பதிலுக்கு பதில். அண்ணா ஒரு பெக்கு. நீ விஸ்கி ஊத்து. பணக்கார நாய்ங்க இப்படித்தான். என்னடா சொன்ன? பணக்கார விட்டு நாயை சொன்னேன். இங்க நியாயம் இப்படித்தான் இருக்கும். ஐயா சொல்றதான் கரெக்ட். அண்ணே, பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. வள்ளலு கொடவள்ளல் அள்ளி கொடுக்கிறார். ஆயிடுச்சு. உனக்கு என்ன திமிரு இருந்தா நாயை ஏவி விட்டு என்னை கடிக்க சொல்லுவேன். நான் என்ன கடிக்கத்தான் செய்யும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 2 பேர் உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? யோ, இந்த மாதிரி பணக்கார பசங்க இருக்கறனாலதான் நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு. இவங்க செத்தா நம்ம நாட்டுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்ல, அயோக்கிய பசங்க லிஸ்ட்ல இருந்து 2 எண்ணிக்கை குறையும். முடிவா என்னதான் சொல்றீங்க? யோ, இப்ப என்ன பண்ண சொல்ற? நாய் இவங்களை கடிச்சிருச்சு, அதுக்கு பதிலா இவங்க வேணும்னா நாயை கடிக்கட்டும். ஏய், எங்களை இன்சல்ட் பண்ற? டிரைவர் வண்டி எடு. ஏய், குழைக்காத. வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. ஷிஷோ, எப்படி சமாளித்த? நெல்லு, இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்கிற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன். இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற. ஐயோ, நான் அததானங்க சொன்னேன். என்னது மரியாதை இல்லாம அவன் வேணும் பேசுற? மரியாதையா பேசு. செவட்ட முண்டோ, நான் அததானே சொன்னேன். இது மரியாதை, இது மரியாதை. எனக்கு மரியாதைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் அப்படியே சொல்றேன். வெரி குட், வெரி குட். இந்த பாருமா, இந்த மாசம் வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நீ குடுத்துட்டு தான் நீ ஆபீஸுக்கே போகணும். டேய் வழுக்கு தலையா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்டா. நீ எவ்வளவுதான் மரியாதையா கெஞ்சினாலும் இன்னைக்கு வாடகைய வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். அடைச்சுப்ப. தேவி, தேவி, இன்னும் ஆபீஸுக்கு புறப்படலையா? உனக்கா எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கு? இந்த செவிட்டு முண்டை என்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணாம விட மாட்டேங்குது. கொடுத்துட வேண்டியதானே? செலவழிச்சிட்டேனே. ஓ சார், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துறோம், சரிதானுங்களா? என்னது நீ அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? இவனை அவன் இவனு கூப்பிடுங்க, அதத்தான் மரியாதையா நினைப்பா. அப்படியா? ஏய், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துருவாங்க, சரிதானடா? இது மரியாதை, இது மரியாதை. நீங்க 2 பேருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறதுனால அடுத்த மாசமே சேர்த்து வாடகை கொடுத்துருங்க. ஆமா, இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியே, நீ யாரு? நான் அவளோட காதலன். அடடே, காதலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்னடி வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்ட? புருஷன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றானே, ஒரு வரவேற்பு, ஒரு மாலை, ஒரு கடாமார்க் பாட்டில், ஒரு ஊறுகா பொட்டலம், ஒரு அனுராதா டான்ஸ், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டாமா? பெரிய தியாகி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு மாலை மரியாதை பண்ணத்தான் வேணும். அடச்ச, திருடிட்டு தானே போயிட்டு வந்த? மூஞ்சி மோரக்கட்டைக்கு அனுராதா டான்ஸ் வேறையா? அடியே, திருடிட்டு போனாலும் தியாகம் பண்ணிட்டு போனாலும் ஜெயில் ஜெயில் தாண்டி. என்னடி அடச்ச, நீ நல்லவனா திருந்துற வரைக்கும் என்ன தொடாத.
நீ உழைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் என்ன தொடாத, நீ உத்தமனா ஆற வரைக்கும் என்ன தொடாத. ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரசிக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏய், நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? போயா. ஏய், நில்லுடி. உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்தது. நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்தது. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவற மாதிரி இருந்ததா? ஏய், நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட. இதனோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது? சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவன் என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. ஷே, நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்கங்க. ஐயே, என்னங்க நீங்க? தப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போய். சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயோ கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி? மாசம் சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா. அடுத்த மாசம் வா போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். ஏய் மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியார் வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியார் வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? எல்லாம் அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும். நீதான் சொல்லணும், உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதச்சாரா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கேயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவ பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? அதான் பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பெரிய வச்சிருக்கிறேன். பொண்டாட்டி இல்லாம உன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, சுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்ளாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டினேன், காசை கொண்டு வந்தேன். காலை வெட்டியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்காலம் வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட் வெரி குட். இத தெருவுல வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வா வாங்கிக்கிறேன். ஏறு வண்டியில. சார் ஏறப்பா. டிரைவர் வண்டி எடு. வாடா வா. இப்படி வை வை. போற. என்னப்பா என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ இதை எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தரவுல வந்துகிட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏண்டா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கிய. அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம். பிரியமா கொண்டாந்து இருக்க. சாப்பிடாம விடுவனா? அப்பா ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்ல. நான் என்னடா கிட்லி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு நேரமாச்சு. நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? இது லேடிஸ் வாட்ச்ப்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல, இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மா இருடா. உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ இது கூட இந்த கிரட்டு பேருக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான். அறிவு கட்ட முண்டம். சுமாரா. அண்ணே குமார் அண்ணே. என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்ச வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முழிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க. கேக்க தின்னுபிட்டேன். அதுக்கு 300 ரூபாய் வாங்கிக்க. ஆனா இன்னொரு தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. டேய் குமார், தேவிக்கு பிறந்த நாள் எனக்கு சொல்லவே இல்லையாடா? டேய் நீயும் தேவியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதான்டா என் ஆசை. வரேன். தேவி, தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன். வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பார்த்துட்டாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பார்க்காத தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான முகம், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இத பாரு தேவி, ப்ளீஸ், நான் முத்தம் கொடுக்கிறேன். வந்து வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியா? முத்தம் வேண்டாமா? வேண்டாம். இரு, எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி, அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா தலையணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்கரத்தி உன்ன. பின்ன என்னங்க, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன்.
அதோ வானிலே நிலா ஊர்வலம், அதோ வானிலே நிலா ஊர்வலம். தினந்தோறும் காதல் விழா காணலாம். அதோ வானிலே நிலா ஊர்வலம், அதோ வானிலே நிலா ஊர்வலம். முள்ளில்லா ரோஜாக்கள். அதோ வானிலே நிலா ஊர்வலம், அதோ வானிலே நிலா ஊர்வலம். மேலாடை மூடும் தேனோடை, மேலாடை மூடும் தேனோடை, உன்மேனில் நான் மீட்டும் சங்கீதமே, என் வாழ்விலே சந்தோஷமே, இடைவேளை இனியேது விளையாடு. அதோ வானிலே நிலா ஊர்வலம், அதோ வானிலே நிலா ஊர்வலம். தினந்தோறும் காதல் விழா காணலாம். அதோ வானிலே நிலா ஊர்வலம், அதோ வானிலே நிலா ஊர்வலம். தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட, திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். பொண்டாடி வலது காலம் எடுத்தாச்சா? வலது காலம் எடுத்தாச்சுங்க. நீ ஆளு ஒரு இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலியா? அது என்ன உன் பொண்டாட்டிக்கு கால்லயே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாதான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ ஏன்பா, ரெண்டு காலையும் எடுத்துட்டா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல, உங்க காலை நான் விட மாட்டேன். என்ன இவ்வளவு தூரம் இருக்கு? காசு கொடுக்கல, உங்க காலை நான் விட மாட்டேன். காலை விடு, பணம் தரேன். இந்த வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை, இவன் பொண்டாட்டிக்கு ரெண்டு காலு, நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். உங்களை தாங்க தேடி வந்தோம். என்ன விஷயம்? இந்த பொண்ணு நாளைக்கு நான் கல்யாணம் பண்றதா இருக்கேன். இதோட முறை மாப்பிள்ளை ஜெயில இருந்து வந்திருக்கான். அவன் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்கான். நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்றானா? ஆமாங்க, நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். பயப்படாதீங்க, இவங்க கல்யாணத்தை நிச்சயமா நடத்துறேன்.
அவங்க கதையை முடிக்கிறேன். கோட்டை தாண்டி மணமக்களை உன்னால தொட முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன வில்லங்கமா விவாகரத்தா? விவாகரத்தா? இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஐ see. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்களேன். வந்து 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 என்ன விளக்குற மாதிரி. ஏய், தைரியமா சொல்றா, இது ஏன் சம்சாரம்னு. உங்க சம்சாரமா? இல்ல இல்ல,
அவன் சம்சாரம்னு சொல்ல சொன்னேன். நல்ல வேலை. என்னங்க இது என் சம்சாரங்க. சம்சாரமா? விவாகமே ஆகல என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கு நான் அவருக்கு சம்சாரமாக போறேன். அடடே, லேடிஸ் வாட்ச். குமார் வந்த உடனே வாட்ச் பண்ண. நல்ல கேக் மாதிரி தான் இருக்கிறா. கேக்கா? ஏப்பா குமார், பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஏன்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவன் விசாரிக்காம இருப்பானா? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏதா விசாரிக்கிறதுக்கு நேரம்? நானே விசாரிக்கிறேன். ஏம்மா நீ எங்க பிறந்த? ஹாஸ்பிட்டல்ல. ஐயோ அது இல்லம்மா, எந்த ஊர்ல பிறந்த? அது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். உங்க அம்மா எங்க? மேல இருக்காங்க. மாடிக்கு யாரும் போகலையே? மாடி இல்லைங்க, மேல லவத்துக்கு போயிட்டாங்க. அனுப்பிட்டியா? அதான் தைரியமா காதலிக்கிறேன். என்ன மாமா நீங்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். நீ அலையிற, இருந்தாலும் வயசானவன் என்கிட்ட வந்துட்ட, நான் வாழ்த்துறேன். இளம் தம்பதிகளே, திருமணத்திலே நீங்கள் இருவரும் இணைந்து போலீஸ்காரனும் காக்கி சட்டையும் போல, கைதியும் விலங்கும் போல, சிறையும் கம்பியும் போல ஒன்றாக வாழ்ந்து இல்லறம் என்னும் லாக்கப்பில் அடைபட்டு யாருமே ஜாமீன் எடுத்து உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்போடு 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 3க்கு மேல் எப்போதுமே வேண்டாம் என்று நீங்கள் வாழ்ந்து கல்லால் அடிக்காம போனாங்களே. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே. நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு 2 காலையை ஆபரேஷன் பண்ண சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புரிச்சேன். இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லித்தான் என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம 2 பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா விடக்கூடாது. இதோ உன் புருஷன் வரான், ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தனியா இருக்கான், இளிச்ச வாயன், ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி, நீங்க ஏன் அழுகுறீங்க? மன்னாரு, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே 2 கால் எடுத்தாச்சு, இது 3வது காலு. அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைச்சேன். அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. டேய், யார்ட்ட கதை விடுற? ஏற்கனவே 2 காலை வெட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனீல்ல? மறுபடியும் இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஹார்ட் அட்டாக்குங்க. அதத்தான் காலுன்னு தெரியாம சொல்லிட்டேன். முதலாளி மன்னாரு, இதான் உன் சம்சாரம். ஏய்யா, என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு, இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு வாயா. குமார், ஏன் ராஜா பிடிச்சி தள்ளிட்டு வர்ற? சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்டு மிஸ்டர் சுந்தரம். அவர் கள்ள கடத்தல் லாரிய இவர் எடுத்துக்கிட்டு போனாரு. வழியில மடக்கி இங்க கொண்டு வந்துட்டு. ராஜா, இதெல்லாம் உண்மையா? அக்கிரமம், அநியாயம். சார், நாங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க ஏன் சார் கள்ள கடத்தல் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்தணும்னு இவன் இந்த மாதிரி பண்றான். இப்ப அந்த லாரி எங்க? சார், நான் இவனை விசாரிச்சுட்டு இருந்தப்போ இவன் ஆளுங்க லாரியை கொண்டு போய் மறைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா போய் சொல்றேன்? நானா போய் சொல்றேன்? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிரு. You are standing in front of an SP, mind you. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுக்கிறேன். ராஜா, ஹலோ. குட் மார்னிங் ராஜேஸ்வரா. வந்து ஏய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். பாருங்கண்ணா, நம்ம 2 பேரும் கள்ள கடத்தல் பண்றோமா, அவமானப்படுத்தணும்னு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கள்ளக்கடத்தல் வந்து ராஜேஸ்வரா, இவனை உள்ளவை. இவன் பேர்ல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். மானமே இல்லாத நீங்க என் மேல மான நஷ்ட வழக்கு போட போறீங்களா? சார், உங்க ஃப்ரெண்டுன்னு பாக்காதீங்க, உடனே நடவடிக்கை எடுங்க. குமார், ஆதாரமே இல்லாம எப்படிப்பா நடவடிக்கை எடுக்கிறது? சுந்தரா, உன் தம்பி கூட்டிட்டு நீ போ. இது வந்து நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ போ. ஏய் வாடா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கோ. வா வரேன் சார். சார் வரேன். குமார், எதுக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். கண்ணால பார்த்ததே நம்பாத இந்த காக்கி சட்டை காகிதத்தையா நம்ப போகுது? வரேன் சார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவர் அவரோட கடமையை தான் செய்யறாரு. ஆமா, பெரிய கடமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுந்தரத்தோட தம்பியை பிடிச்சு கொடுத்தேன். உடனே உங்க மாமா அவனை ஜாமீன்ல விட்டுட்டாரு. டேய், சுந்தரம் இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி. அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்போ மாமா சுந்தரத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா?
நீங்க காசு சாப்பிடுங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலாமா? டேய் ஏன்டா பயப்படுற? என்ன 3 பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இத பாரு, 3 பேர் சேர்ந்தா 4வது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க. அது நானா தான் இருக்கணும். நீ சொல்லுமா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ சொல்லுப்பா, கமான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சொல்லுப்பாண்ணா. சார், சட்டத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. குமார், நீ புரியாம பேசுற. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஏழைங்களுக்கு அது எட்டாத உயரத்துல இருக்கு. இத பாருங்க சார், யானை நடந்தா அழகு, அது ஓடுனா ஆபத்து. அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க. அவங்க பொங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது. குமார், நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு எனக்கு நல்லா சார், பேச்ச குறை. அடாடாடாடா, யாரோ 2 பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் பெரிய மனுஷன், இவர் கூட எனக்கு என்ன சண்டை? காஃபி சாப்பிடுங்க. டேய் காஃபி சாப்பிடுறா. டேக் த காஃபி. இதுக்கெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்களா? ஆஸ்ட்ரே. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அந்த குமார் பையில தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. டேய், அவசரப்படாதடா. அவ அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு அவன் சாகணும். அப்படின்னா நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல வேண்டியதுதான். இவர் வைத்தியத்துல எவன் பொழைச்சிருக்கான்? டேய் கிண்டலா? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பூனை கண்ணை வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. உன்னையே கவர்மெண்ட்ல கைரேகை நிபுணர்னு வச்சிருக்காங்க. உனக்கு நான் எவ்வளவு பெட்டர். சரி, நீ பெட்டரா அவன் பெட்டராங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. குமார ஒழிக்கணும். அதுக்கு என்ன வழி? சொல்றேன். குமார் உயிருக்கு உயிரா காதலிக்கிற தேவிய நாம கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டா பய புழுவா துடிப்பான். முதல்ல பதவி உயர்வு கிடைச்சிருக்கிற எஸ்பிக்கு நாளைக்கு ஒரு பார்ட்டி கொடுப்போம். பார்ட்டிக்கும் குமார பழி வாங்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாளைக்கு பாரு. டேய் வாடா, உட்காரு. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. புறப்படுங்க புறப்படுங்க. எங்கடா? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும். அப்படியே கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். டேய், எங்க கல்யாணத்துக்கு எதுக்காக இவ்வளவு செலவு? ஏதாவது கோயில்ல சிம்பிளா மாலை மாத்திக்கிட்டா போதாது? நோனோ, என் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளவு சிம்பிளா நடத்துறதாவது. ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன். சொல்லு தங்கச்சி. ஆசையா கூப்பிடுறாருல, போலாங்க. போகணுமா? சரியான பிடிவாதக்காரி. வா. டேய் குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க. நான் போய் கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வந்துரு. வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், உன் தம்பி எங்கப்பா காணோம்? தண்ணி குடிக்க போயிருப்பான். எல்லாம் தான் இங்க இருக்கு. அவனுக்கு என்ன ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஆர்டர் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சென்ஸ். யார் நீ? எந்திரி எந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃபா? இவள நேத்து ராத்திரி எவனோடயோ ஹோட்டல்ல பார்த்தன. அவன் வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போ. இல்லப்பா, உன் தம்பி இப்படி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். உள்ள போச்சு. டேய் ராஜா, உள்ள போடா. நான் ஏன் போகணும்? வேணாம், நீ வெளியே போ. நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கேயே இருமா. இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா, கமான். நான் ஏன் வெளியே Come on, போறேன்? சார், Ike. சார், நான் சொல்லிருக்கேன் சார். சார், அங்கிள், I'm ரொம்ப good say, சார். நான் போய் நீங்க சார் பார்ட்டியை கிடைக்காது சார். ப்ளீஸ் விடு சார். சார், சார்.
நீ என்னப்பா செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயித்துக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். சாரி. நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. சார், கதவை திறந்து விடுங்க சார். நான் எங்க சார் குடிச்சேன்? சார், எஸ்பி சார், நான் தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க சார். நான் பாட்டில் எல்லாம் கலாட்டா பண்ணுவேன் சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? கதவை உடைக்க போறேன். ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு எல்லாம் வேடிக்கை ஆகுது? நான் எவ்வளவு பெரிய பழக்கத்தை விட்டு போய் அண்ணா கதவை திறந்து சொல்லுங்க. கதவை உடைச்சு வெளியில வந்தா போறேன். ஆமா, நான் அங்கே குடிச்சிட்டு வந்தேன். குடிக்கவே இல்லை, குடிச்சீங்களா பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன். நீயா எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அது தெரியும், எதுக்காக வந்த? அருமையான இடம், தனிமையான சூழ்நிலை, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்காக வருவாங்க? அன்னைக்கு நீ ரோட்ல எனக்கு மரியாதை செஞ்ச இல்லையா? அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம்? அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். இல்ல கதை உடைச்சிட்டு வெளியில வேண்டுமா? தெரிஞ்சு போச்சு சார். கதவை திறங்க சார். நான் நல்லா இருக்கேன் சார். சார், எனக்கு ஒண்ணு இல்லை சார். நான் தயவு செஞ்சு கதவை திறங்க. நான் இவளை கொலை செஞ்சது நீ பார்த்துட்டே இல்ல, அதனால இனிமே நீயும் உயிரோடு இருக்க கூடாது. புரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு. ஐயோ, நான் எங்க நான் குடிச்சேன்? நான் குடிப்படா.
உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நான் எல்லாம் இவங்க. ஐயோ சார் சார் எஸ்பி சார் எஸ்பி சார் எத்தனை நேரம் சார் போட்டு அடிச்சு வைப்பீங்க? திறந்து விட்டுருக்கூடாது. 6 மணிக்கு உள்ள வச்சு பூட்டினது இப்ப மணி 7:30 ஆச்சு. கத்தி கத்தி களைச்சு போயிருப்பான். போய் திறந்து விடுப்பா. 1.5 மணி நேரத்துல போதும் தெளிஞ்சிருக்கும். நான் போய் திறந்து விட்டுறேன். வாங்க சார். எனக்கு ஒண்ணு இல்ல சார். இறங்க சார் கதவை. வா. தேங்க்யூ சார். Feel better now? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். 1.5 மணி நேரத்துல உன் தம்பிக்கு போதை தெளிஞ்சு போச்சு. சாரி சார். ஏதோ ஒரு இதுல. இட்ஸ் ஆல் ரைட். அப்ப நான் புறப்பட்டுமா? ஓகே. சார் Good night. இதை விட்டு போறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ராஜா, போன காரியம் ஓகே. ஓகே. தியாகு தியாகு என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? தியாகு குமார், அந்த ராஜா தேவியை கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா. தியாகு தியாகு தேவி தேவி இல்லை கதையா, இதுதான் சொல்லும் விதியா? காதல் என்றொரு தீபம் காற்றில் சாய்ந்தது பாவம். என் மேல் என்னடி கோபம்? கண்ணே கண்மணியே, கனவா இல்லை கதையா? இதுதான் சொல்லும் விதியா? எந்தன் காதல் கோயில் இன்று வெந்தது இங்கே தீ. துள்ளிடும் ஆசை நானே, இங்கு கொள்ளியை வைத்தவன் நானே. மனதினில் உந்தன் நினைவுகளே கடலலை போலே அலைகிறதே. இன்று ஏனோ நானும் வாழ்கிறேன். கனவா இல்லை கதையா? இதுதான் சொல்லும் விதியா?
வசந்தத்தில் இலைகள் உதிர்கிறது, இது நியாயந்தானா கண்மணி? கனவா இல்லை கதையா, இதுதான் சொல்லும் விதியா? காதல் என்றொரு தீபம் காற்றில் சாய்ந்தது பாவம், என் மேல் என்னடி கோபம்? கண்ணே கண்மணியே, கனவா இல்லை கதையா, இதுதான் சொல்லும் விதியா? யுவர் ஆனர், குற்றவாளி கொண்டிருக்கும் இந்த குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டார்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை. நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய் அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கனம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துகிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. யுவர் ஆனர், எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி, யூ மீன் சோதனைகள்? பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கியில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும்.
கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கெட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். டாய்! ஆர்டர், ஆர்டர். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். கைரேகை கண்டுபிடிச்சா மாசம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சார். இவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். எங்க தொழில நாங்க நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எங்களை பணக்காரன் ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பொய் சாட்சி சொல்லணும் அந்த கேஸே ஜெயிச்சிருக்காத. ஏன் பிரதர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா மடையா பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தியே எடுக்குது. ஐயா என்னம்மா பிச்சை போட்டு போங்க ஐயா. இவ்வளவு அழகா இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிர போகுது. இந்தா. அடப்பாவி, ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான், பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்கு தான் ஒண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா, உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி சரி. இன்னாயா, இந்த பாரு, உனக்கோ ஆம்பளை துணை இல்ல, எனக்கோ பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்தி வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. நீ என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். அப்படியா? ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு. வா, தெருவோடு போகலாம். சரி. இனிமே தான் நமக்கு நல்ல காலம். மறுபடியும் வந்து அதே கத்தியால எல்லாரையும் குத்தி கொல்ல போறாரு. சும்மா கத்தி கத்தின்னு கத்திக்கிட்டு கிடக்குற. இல்ல சுந்தரம், அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? ஏய், இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்குறாரு, நீ வேற ஏன்டா? கைலாசம், பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். உன் வீட்டு வரைக்கும் நீ தொட வருவேன், அப்புறம் என் வீட்டுக்கு நான் தெரியாதே போடும். கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன். என்ன ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத. சரி வாடா. நடக்கிறத போலாம்.
ஹலோ. டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அண்ணாச்சி. இது எங்க கார் அண்ணாச்சி? தெரியும் சார். சீக்கிரம் டிக்கி மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன 4-5 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க. அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார். எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னனால காப்பாத்துறேன். தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தா நீங்க தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போகலாம். ஏய் டிங்கு, டிக்கில என்ன வேலை உனக்கு? அது வந்து வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு நீ. டிக்கி உள்ள நல்லா மாட்டிக்கிட்டா. ஏன்டா அங்கேயே நிக்கிற? வா உள்ள வா. நான் உள்ள வந்தா இங்க ஒருத்தன் சத்து போயிடுவாமா. செத்து போயிடுவானா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, டிக்கில ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். டிக்கிக்குள்ளையா? போலீஸ்க்கு போன் பண்றேன். வேண்டாம்மா, அவன் நல்லவன். வா காமிக்கிறேன். நீங்களா? டிங்கு, நீ எப்படியா சொன்ன? ஆமாம்மா. டிங்குவா? ஆமாங்க. நீங்க அன்பரசன் அன்பா யாருக்கு பேர் வச்சீங்களோ அவனை தான் நாங்க செல்லமா டிங்குன்னு கூப்பிடுறோம். ஆமா, நீங்க எங்க இங்க? அது வந்து சரி சரி, உள்ள வாங்க பேசலாம். வாங்க அங்கிள், வாங்க. ஏன் அங்கிள் அவங்க உங்களை கொல்ல வந்தாங்க? நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே. ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன். அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாக்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன். இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்குயிரா பழகிருக்காரு. அவரை இவர்தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இத நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான். அவனை போய் நம்புறிய பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன? என்னது, நமக்கு ஒரு இழிச்சு வாயினும் கிடைக்கவே மாட்டேங்கிறானே. என்ன பண்ணலாம்? ஐயா, கண்ணு தெரியாதியா? பாத்துமா. இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான். இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிறாரு.
அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ அண்ணாத்தே போட்டியா, இங்க பாருங்களேன். ஏன் ஒரு மாவு போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கய்யா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா அண்ணாத்தே? ஐயோ உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? வடியா. ஆமா, பாகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பிங்க. அண்ணாத்தே ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா இங்க பாருங்கய்யா, அனாத பொண்ணையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, அண்ணா தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல, ஏதாவது போட்டு போங்க. நீ போனா ஐயோ 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 நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்கிறது கொஞ்சம் சொல்லி விடு. நேரம் தான். நோண்டாத. ஐயா இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாத பொண்ணா? கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன அடி விட்டுருக்கு. பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்கியா? அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, நீ குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வண்டி ரிப்பேரா? நான் வேணும்னா பாக்குறேன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வயிற்று பழப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஏதாவது தொழில் செஞ்சு பழைக்க வேண்டாம்? தாத்தா கிடைக்கிறாங்க, நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். தாத்தா தாத்தா பிடிவாதம் பண்ணாத தாத்தா, அப்புறம் நம்ம ரோட்லயே கிடக்க என்ன வேண்டியதுதான். சார், பாக்கட்டுமா? தாத்தா, ரிப்பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்காந்துச்சான். காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி கேட்டுச்சான். காக்கா வாயில இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். எனக்கு ரொம்ப பயமா
பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா. நான் புறப்படுறேன், உனக்கு ஏதாவது போன் பண்ணு. இந்தா, இது அவனுக்கு போடு. விசுவாசியாச்சே தெரியும். இந்த போட்டோ செத்துருவானே, அதனாலதான் சொல்றேன், போடு. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகள் ஒண்ணும் பண்ணிட்டாரப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒன்னா பழகி இப்படி பண்றேன், உனக்கு நியாயமாடா? இல்லடா, உன்னை விட எனக்கு என் மகதான் முக்கியம். என்னப்பா 3 மணிக்கு உள்ள போனேன், 4:30 போகுது. இந்த மாதிரி பேராகல. என்ன சார் பண்றது, மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு. அதான் எவ்வளவு நேரம். இப்ப நீங்க போகலாம். டிங்கு, ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இந்தா. டிங்கு, தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. காலம் கெட்டு போச்சு டிங்கு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், கொலகாரன் தத்துவம் பேசுறான். என் கண்ணு முன்னாடியே கைரேக நிபுணர் கைலாசத்தை இந்த குமார் கொலை பண்ணா. நான் வெளியே சொன்னா என் பொண்ணை கெடுத்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்தனா. அதனாலதான் நான் வெளியே சொல்லாம இருந்துட்டேன். மிஸ்டர் குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு. நான் கொலை செய்யல. பொய். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. எஸ். உங்க பேரு? ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாசம் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா? அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க ப்ளீஸ். பேர் தானே சொல்றேங்க. சொல்லுங்க. வடபழனியில அவனுக்கு முருகன்னு பேரு, திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதின்னு பேரு, மயிலாப்பூர்ல கபாலின்னு பேரு, மதுரையில சொக்கன்னு பேருங்க. வெரி குட் யுவர் ஆனர். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் வழக்கம். ராமு, உங்களால அவனை அடையாளம் கட்ட முடியுமா? என்னால அவனை அடையாளம் கட்ட முடியுங்க. ஆனா உங்களால அவனை கை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாது? கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா? என்ன சொல்றீங்க? இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரியா? அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியெல்லாம் அதிகமாயிடுவாங்க. அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? யுவர் ஆனர், குற்றவாளி யார் என்று தெரிந்தும்
அடையாளம் காட்ட மறுக்கிறார். இது சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். என்னையா செய்வீங்க? தூக்கல போடுவீங்க, போடுங்க. ஆனா எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேர் தூக்கல போடுவீங்களா? போடுங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை ஒழிக்க விட மாட்டோம். கணம் கோட்டார் அவர்களே, இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும். அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு குமார் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன். கடத்தருவுல திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. குமார் தான் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு? சாயந்தரம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள. சரியான ராகு காலம். அது எனக்கு தெரியாது. குமார் 1.5 மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேரை ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தான், அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல குமார் தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருந்தா? நிச்சயமா அதை செய்திருக்க முடியாது. என்ன, என் கண்ணு முன்னாலதான் காரை குமார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏமாந்துருப்பீங்க நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஏமாடி ஆபீசர் இல்ல. என்னுடைய திறமையை பாராட்டி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எனக்கு பாராட்டு பத்திரங்களும் பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ்பி கொடுத்த சாட்சியம் ஒன்றே குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்கிறேன். தேவி, வெக்கமாக்கிது. கீதா பின்ன தேவி நினைச்சுக்கிட்டியா? நான் மல்லிகா. நீயா? ஆமா, இந்த Dress எல்லாம் உனக்கு எது? நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா இதெல்லாம் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படி விளக்கிதா? ஒழுங்கா மரியாதை இதெல்லாம் கலட்டி உள்ள கொண்டு போய் வை. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியே. நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்ன பார்த்தா அவ்வளவு மாதிரியே இருக்குன்னு. அவ மாதிரி உருவம் மட்டும் இருந்தா போதாது. இத பாரியா, மனசு கூட அவ்வளவு மாதிரிதான். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதாயா வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இதையா, நான் இத மாத்திக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்ன லவ் கிட்ட தான் இருப்பேன். நீ என்ன லவ்லனாலும் பரவாயில்ல. சானி, ஏன் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரு. இனிமே நான் உசுரோட இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களா? விடுங்க. இதை நீ குடிக்க கூடாது. ஏ? இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதுதான் உண்மையான விஷம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒண்ணு போட்டேன், என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்து பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி. குடியா? மல்லிகா, என்னது? ஐயோ, எப்ப நீ என்ன செத்து போயிடுன்னு சொன்னியோ, அப்ப நான் யாருக்காக உசுரோட இருக்கணும்? நான் செத்து போயிடுறையா? ஒரு முத்தங்கொடு வரேன்.
முத்தங்கொடு வாரே நான் முக்கா தொட்டு தாரே ஒரு முத்தங்கொடு வாரே உன் அக்கா மகன் நானே இது அள்ளி மலர்த்தேனே உன் அக்கா மகன் நானே இது அள்ளி மலர்த்தேனே நான் முக்கா தொட்டு தாரே ஒரு முத்தங்கொடு வாரே நான் முக்கா தொட்டு தாரே ஒரு முத்தங்கொடு வாரே ஆமா, நான் ஒரு அரசாங்க டாக்டர். நீங்க பண்ண கொலைய பிரேத பரிசோதனை பண்ணி அது தற்கொலைன்னு சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு. கேஸ் உங்க பக்கம் ஜெயிச்சாச்சு. நீ ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்பவும் பாராட்டாதீங்க. as usual அனுப்புவீங்களே அந்த பணத்தை மட்டும் அனுப்பி வைங்க. ஓகே? என்ன டாக்டர் சார், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன், டமார்னு திறந்துருச்சு. சரி, இப்ப எதுக்காக வந்த? எதுக்காக? அநியாயமா குற்றவாளின்னு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அப்புறம் கைலாசம் கொலையை பத்தி போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதையும் சொல்லிட்டேன். இனி உன்னை சும்மா விட போறதில்ல. இப்ப என்ன செய்ய போற? குமார், குமார், அவளை விட்டுடு, அவளை விட்டுடு. குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. குமார், உன்னை கழிச்சு கேட்கிறப்பா. அவளை விட்டுடு. குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. அவளை விட்டுடுப்பா. குமார், உன் உயிருக்குயிரான மகளை, அதான் மஞ்சுவ இப்ப கதற கதற கற்பழிக்க போறேன். அவ போடுற சத்தத்தை நீ கேட்கணும். அவளை காப்பாத்த முடியாம நீ துடிதுடிச்சு சாகணும். காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மன்னிச்சிடுப்பா. என் மகளை விட்டுடுப்பா. குமார், அவ்வளவு சுலபமா மன்னிச்சிட முடியுமா? என் தேவி கற்பழிக்கப்படலன்னு கோர்ட்ல போய் சொன்ன பெரிய டாக்டர் ஆச்சே. இப்போ உன் பொண்ணு நான் கெடுக்க போறேன். அவ கெடுக்கப்படலன்னு வழக்கம் போல போய் சொல்லி எவ்வளவு ஒரு இடிச்சவன் தலையில கட்டி வச்சிரு. அங்கிள், டைம் ஆச்சு, வரட்டுமா? குமார், 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 அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. மஞ்சு, 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 சத்தம் போட மறுத்த வாயை திறக்காம வேடிக்கை பாரு. மஞ்சு, மஞ்சு, குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. மஞ்சு, மஞ்சு, குமார், என்ன மன்னிச்சிடுப்பா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்ன காப்பாத்துங்க. ஐயோ அப்பா, என்ன காப்பாத்துங்க. அட பாவி, என்ன
மஞ்சு மஞ்சு குமார் ஐயோ அப்பா என்ன கட்டி பிடிக்காத என்ன விட்டுரு ஐயோ என் கையை பிடிக்காத என்ன விட்டுரு ஐயோ அப்பா ஓடி வாங்க என்ன காப்பாத்துங்க என்ன கட்டி பிடிக்காத அப்பா வாங்கப்பா காப்பாத்துங்க என்ன கட்டி பிடிக்காத என்ன விட்டுரு அப்பா 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 பாம்புக்கு பல்லுல விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைங்க பக்கத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம். தலைவரே, உங்க பேரே வந்திருக்கு தலைவரே. ஐயோ என்னைய பண்ணிட்டு இருக்க? படம் தெரிய மாட்டேங்குதே. சரி ஏறி உட்கார்ந்து பாரு. அப்படி சொல்லு. என்ன மடியில உட்கார்ந்துட்ட? சீட்ல உட்கார்ந்து பாரியா? ஏயோ மறக்காதியா? நீ குள்ளமா இருக்க, அதான் தெரிய மாட்டேங்குது. சீட்டு மேல ஏறி உட்கார்ந்து பாரு. பணக்கார பாம்புக்கு குறி வச்சா அடியால செத்துட்டான். அந்த பணக்கார பாம்பை கொல்லாம இங்கிருந்து போக கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பக்க தியேட்டர்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒரு மர்டர் நடந்து போச்சு. சீக்கிரம் புறப்பட்டு வாங்க சார். தியேட்டர் மூடி வைக்கிறேன் சார். யாரையும் வெளியே விடல. சீக்கிரம் வாங்க சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்ப முடியலையே. அடே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. படத்துல ஒரு புரட்சிக்காரன் வந்தான். பணக்காரன் எல்லாம் தீர்த்து கட்டதா சபதம் பண்ணான். சொன்ன மாதிரியே துப்பாக்கியோட வந்தான். அவன் அங்கிருந்து சுட்டா, இங்க ஆள் சுட்டான். நான்சென்ஸ். அங்க இருந்து ஒருத்தர் சொல்றதாவது, இங்க ஒருத்தர் சாகிறதாவது. அட, நான் சொல்றதெல்லாம் மேனேஜர், ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு யாரும் வெளியே போகலையே? யாரும் வெளியில போல சார். அவங்க எல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. இந்த பாடியை ரிமூவ் பண்ணுங்க. சார். அடியே, நான் இந்த படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன கூட்டிட்டு வந்து ஏண்டி தொல்லை பண்ற? இந்த உயரத்துல நீ இருந்தா என்ன இறந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான். வாயா. அவன் எந்த சீட்ல உட்கார்ந்துருந்தா? இந்த சீட்ல. நீ அங்க உட்கார். ஐயோ, நான் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்ப்பா. பயப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உட்கார். வேணாப்பா, நான் இந்த சீட்லயே உட்காந்துக்கிறேன். உட்கார போறியா இல்லையா? ஆபரேட்டர், அதே ஏரியில திரும்ப போடு. பாம்புக்கு பல்லுல விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைங்க பக்கத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம்.
உங்க பேரே வந்திருக்கு தலைவரே. யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தின் மீது இவருக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்திருக்கிறது. தியேட்டரில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரத்தை இவர் திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது எஸ்பி அவரை பார்த்திருக்கிறார். அவருடைய சாட்சியமும் இவர்தான் கொலை செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோர்ட் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு பதில் ஏதும் கூற விரும்புகிறீர்களா? அது வந்து சொல்லுங்க. எதுக்காக தயங்குறீங்க? நான் வந்து சார், அதாவது யுவர் ஆனர், அத நான் சொல்றேன். கனம் கோச்சார் அவர்களே, இந்த வழக்கில் என்னை ஒரு சாட்சியாக விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரத்தை கொலை பண்ண அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குமார் எங்க இருந்தாரு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எங்க இருந்தாரு? எங்க வீட்ல. உங்க வீட்லயா? ஆல் ரைட். உங்க வீட்ல வேற யார் யார் இருந்தாங்க? நானும் என் பையனும். பையனுக்கு வயசு 6. ஆல் ரைட். உங்க வீட்ல குமார் இருந்தார் சொன்னீங்களே, உங்க வீட்ல அவர் எங்க இருந்தாரு? ஹால்லயா? இல்ல. வராண்டாவிலயா? இல்ல. வேற எங்க இருந்தாரு? என்னுடைய பெட்ரூம்ல. பெட்ரூம்லயா? வெரி குட். பெட்ரூம்ல இருந்த குமார் அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம வெளியில போய் சுந்தரத்தை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, நிச்சயமா அவர் இந்த கொலையை செய்யல. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த நேரத்துல என் பெட்ரூம்ல அவர் என் கூட தானே இருந்தாரு. சோ சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் குமாரும் பெட்ரூம்லயே இருந்திருக்கீங்க தனியா, இல்லையா? ஆமா. திருமதி ஜானகியின் சாட்சியங்கள் வழக்கை திசை திருப்புவதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கின்றன. ஆகவே இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிப்பட இன்னொரு முக்கியமான சாட்சியை நான் விசாரிக்க விரும்புகிறேன். யாரை விசாரிக்க விரும்புகிறீர்கள்? திருமதி ஜானகியின் மகனை. என்ன, அந்த 6 வயது சிறுவனையா? எஸ் யுவர் ஆனர். ப்ரோசீட். தேங்க் யூ. இங்கு 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 உன் பெயர் என்ன? இப்பதானே 3 தடவை சொன்னாங்க, அப்பன்னு கேக்கலையா? இப்பன்னு புதுசா கேக்குற? உன் பெயர் டிங்கு தானே? ஐயோ ஐயோ, ஆமா. குட் பாய். யூ ஆர் a குட் பாய். டிங்கு, இந்த குமாரங்களை உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? தெரியுமே. இந்த குமாரங்கள் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை இல்லையா? வந்திருக்காரே. எப்ப வந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. காலையிலயா சாயந்தரமா? சாயந்தரம் தாயா. வந்தவரு எங்க இருந்தாரு? ரூம்குள்ள. ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருந்தாரா? இல்ல. வேற யார் இருந்தா? எங்க அம்மா இருந்தாங்க. ரூமுக்குள்ள அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது உங்க வீட்டு பையனுக்கு தான் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் நல்ல பையன். யுவர் ஆனர், இவரு கேஸ மாத்த பாக்கிறார். யுவர் ஆனர், இவன் சின்ன பையன் ஆகையால் பொய் சொல்கிறான். சின்ன பையனா பொய் சொல்லாங்களா? நீ தான் பெரிய ஆளு, புழுகுற. தம்பி, இது கோர்ட், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவர் குற்றவாளி இல்ல இல்ல இல்ல. சம்பவம் நடந்த அன்று குமார் தன்னுடன் இருந்தார் என்று ஒரு போலீஸ் அதிகாரியின் மருமகளே சாட்சியம் சொல்லி இருக்கிறார். சிறுவன் டிங்குவின் சாட்சியும் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன்.
குமார் உன்னை பத்தி சொல்லியிருக்காரு. இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. மாமா உட்காரு. நான் ஒண்ணும் உட்கார்த்துக்கு வரல. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணாலும் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கிடைச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அத வெக்கமில்லாம சொல்லிட்டு இப்போ ஊமை மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க. அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுன? இவரை காப்பாத்த இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிப்புகள் தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணுன்றதுக்காகத்தான் மல்லிகாவை நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்காதையா, நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தினாங்க. அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல? சார், திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது. நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டாரே. வாயா அம்மா, மன்னிச்சுக்கம்மா. வாயா வா. என் மாமா எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாமா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்ணாயிடுச்சு. என்னம்மா சொல்ற? குமார் என்னோட படுக்கை அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழிஞ்சிட்டு இருக்கேன். என்ன எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ, நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு. தோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது. ஏற்கனவே குமாரோட நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
எந்த பக்கம் என்ன என்ன சுகமோ சொல்லித் தரவோ எந்த கண்ணில் என்ன என்ன கனவோ என்ன நினைவோ இருக்கும் வரைக்கும் இன்பம் கிடைக்கும் வரைக்கும் லாபம் வந்தபோது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போவோம் வந்தபோது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போவோம் கவிஞன் உன்னை பாடலாம் ரசிகன் உன்னை பார்க்கலாம் ஜாதி இல்லை பேதம் இல்லை ஆசை உள்ள யாரும் இங்கு வாருங்கள் கவிஞன் என்னை பாடலாம் ரசிகன் என்னை பார்க்கலாம் வாப்பா வா, நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை பீஸ் பீஸா கிழிக்கிறதுக்கு என்னோட ஆட்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஆட்கள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன். இப்போ ஒன்ன நான் ஆக்க போறேன். Hands up! இவனை என் கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா, என்னோட பூவையும் பொட்டையும் அழிச்ச இந்த பாவிய நான் தான் கொல்லணும். அதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. கொள்ளையிடும் கொல்லிமலை பதுமை ரொம்ப புதுமை
உள்ள மட்டும் அள்ளி தரும் இளமை எந்த மகிமை இதுதான் எனது கொள்கை. ஒரு நாள் மறந்ததில்லை. நானும் என்ன தர்மம் என்ன மாமா, நானும் இங்கு நானும் செய்யலாமா? நானும் என்ன தர்மம் என்ன தாமா நாளும் எங்கு நாமும் செய்யலாமா கவிஞன் உன்னை பாடலாம் ரசிகம் உன்னை பார்க்கலாம் ஜாதி இல்லை, பேதம் இல்லை, ஆசை உள்ள யாரும் இங்கு வாருங்கள். ஜாதி இல்லை, பேதம் இல்லை, ஆசை உள்ள யாரும் இங்கு வாருங்கள். கவிஞன் என்னை பாடலாம், ரசிகன் என்னை பார்க்கலாம். ஆர்டர் ஆர்டர் இவ்வழக்கில் ஜானகியின் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் ஜானகியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். ஆனாலும் குற்றம் செய்தவர்கள் சில நேரங்களில் தகுந்த ஆதாரம் இல்லாததால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் நிச்சயமாக அவர்கள் நீதியின் முன் நின்றே ஆக வேண்டும். நான் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டனே, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீ அனுபவிச்ச தண்டனை போதாது, உனக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் இரு. எங்க காணோம்?